சத்யராஜ் ஃபேமிலியே எடுத்துங்க, குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டு சத்யராஜ் பொண்ணு அவர்கள் திமுகவில் ஒரு போஸ்ட்ல இருக்காங்க. 10 நாளாக இருந்தது வந்து விஜய் அவர்களே எதிர்பார்க்கல. இவ்வளோ கூட்டம் நமக்கு திரும்பி வரும் மக்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அவருக்கு. இதே விஜய் கரூருக்கு மீண்டும் போவார். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக போவார், கரூர் மக்களை பார்ப்பாரு. திடீர்னு பார்க்கும்போது மசூதியில் போயிருக்காரு, கோயிலில் போயிருக்காரு. சில சூழ்நிலைகள் மக்களுக்கு இடையூறு வந்துடக்கூடாதுன்றதுனால தான் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கூட பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன்றார். காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? விஜய்க்கு நடிகர்களோட சப்போர்ட்ஸ்லாம் நிறைய அதிகமாக இருக்குது. சீரியல் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், மூவி ஆக்டராக இருக்கட்டும், விஜய் டிவியில் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சப்போர்ட்ஸ் கூட இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? நல்ல விஷயம்தான். இது கம்மியாக தான் வந்திருக்குன்னு சொல்லுவேன் நான். இன்னும் அதிகப்படுத்திருக்கணும். தமிழ் திரையுலகமே திரண்டு போயிருக்கணும். ஆனால் இங்கே என்ன நம்ம பார்க்கணும்னா, தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு கட்சியில் இருப்பாங்க. ஒருத்தருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் பிடிக்கும், ஒருத்தர் காங்கிரஸ் பிடிக்கும், ஒருத்தர் சீமான் அவர்களை பிடிக்கும், சீமானுடைய அவருடைய அந்த ஸ்பீச் ரொம்ப பேர்த்துக்கு பிடிக்கும். எல்லா பேருமே எல்லா கட்சியிலுமே இருந்தவர்கள் ஆதரவு கொடுத்தவங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக திடீர்னு விஜய்க்கு எல்லாத்தையுமே வர முடியாது. இப்போ விஜய்க்கு நீங்கள் ஒரு குரூப் இருக்கும், அவ்வளோதான். இப்போ சீமானுக்கும் டிஎம்கே அண்ணா டிஎம்கே இருக்க மாதிரி விஜய்க்கும் ஒரு குரூப் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஆதரவுங்கிறது வந்து கொடுக்கறது ஒன்றும் தவறு கிடையாது, பிடித்தவர்களுக்கு கொடுக்கணும். ஏன் இங்கேயே எடுத்துங்க, சத்யராஜ் ஃபேமிலியே எடுத்துங்க. சத்யராஜ் 2 நாள் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டுக்கலாங்க சார். சத்யராஜ் பொண்ணு அவர்கள் திமுகவில் ஒரு போஸ்டில் இருக்காங்க. அவர்கள் விஜயை வந்து நாகரீகமாக தான் பேசுகிறாங்க இல்லையா? ரொம்ப டீசெண்டாக அழகாக, நான் படித்தவர், அந்த டைட்டிஷியன், அவங்க ரொம்ப டீசெண்டாக அழகாக சில கேள்விகள் கேட்குறாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, கேள்விகள் கேட்கலாம். விமர்சனம் பண்ணி, ஏன்னா பொது வாழ்க்கைக்கு விஜய் வந்துட்டார், இப்போ நீங்கள் கேட்கலாம். இப்போ சத்யராஜ் ஒரு பக்கம் பேசுகிறார், கண்ணாபின்னான்னு பேசுனாங்க இப்போ அதை. ஸோ அவருடைய விமர்சனம் அது தப்பு இல்லை. அதே ஃபேமிலியில் சிபிராஜ் இன்னைக்கு வேலைச்சேரியில் நிற்கிற குமார்னு யாரோ ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு தமிழ் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. ஒரு ஃபேமிலியிலே 3 பேர். ஸோ அதனால் அது ஒன்று போகும்போது அப்படி தான் வரும் நமக்கு. விஜய் அரசியல் தொடங்கி கொஞ்ச நாளில் எங்கேருந்து எதிர்ப்பு அதிகமாக வருதோ இல்லையோ, சினிமா துறையிலேருந்து நிறைய விஜய்க்கு எதிர்ப்பு வந்துச்சு. எதுக்கு போயிருக்கணும், அதுவும் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம்லாம் விஜய் ரொம்ப எதிர்த்தாங்க சினிமா சைட்லேருந்து. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சினிமா லைஃப்பில் இருக்கிறவங்க, சீரியல் லைஃப்பில் இருக்கிறவங்களாம் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட மாட்டாங்க, என் ஓட்டு என் வாக்கு இவங்களுக்கு தான், என்னோட சப்போர்ட் இவங்களுக்கு தான் சொல்லிட மாட்டாங்க. இப்போ இறங்கியிருக்காங்கன்னா அது ஒரு ஆச்சரியமாக தானே இருக்குது இந்த ஒரு விஷயம். இல்லை, அது நாங்கள் எப்பயுமே களம் போக போக மாறுங்க உங்களுக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாளாக இருந்தது வந்து விஜய் அவர்களே எதிர்பார்க்கல. இவ்வளோ கூட்டம் நமக்கு திரும்பி வரும் மக்கள் வந்து ஏன்னா நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அவர் ஃபேமிலி பிரச்சனை கடந்து வர்றாரு. இப்போ ஓகே சரி, பெண்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம இமேஜ் எப்படின்னு தெரியல நினச்சவர் கூட்டத்தை பிரச்சாரத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது. இந்த பிரச்சாரத்துக்கு போனதுக்கு பிறகு அவருக்கு வந்து ஆதரவு மக்கள் கொடுத்த மாதிரி தான் மற்ற கட்சிகளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இப்படி பார்க்குறாங்க, அண்ணாந்து பார்க்குறாங்க. அதனால் ஒவ்வொரு பக்கம் ஒரு ஆதரவுகள். இப்போ வந்து விஜய்க்கு எங்களை ஓட்டு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு எல்லாமே மாறுதல் படும். 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு ஓட்டர் போகும்போதே பார்த்தோம்னா, அங்கே சில பேர் இவங்களுக்கு தான் போடணும்னு போவாங்க, டக்குன்னு விஜய்க்கு போட்டுருவாங்க. சில பேர் விஜய்க்கு போடலான்னு போவாங்க, வேற ஒருத்தருக்கு பிடிச்சி டக்குன்னு போட்டு வந்துடுவாங்க. அப்படி இருக்கிற குரூப்பும் இருக்குது உங்களுக்கு. அதை யாருக்கு போடலாம் யாருக்கு போட வேணாம் அப்படிங்கிற குரூப். பட் இங்கே இப்போ விஜய்க்குன்றது வந்து பார்க்குறாங்க, அவர் பேசுகிறத பார்க்குறாங்க, தேர்தல் அறிக்கையை பார்க்குறாங்க, அவர் நடவடிக்கையை பார்க்குறாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம விஜய்க்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமேனு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி நினச்சவங்க ஓட்டாக மாற்றினாங்கன்னா விஜய்க்கு சிறப்பாக இருக்கும். திடீர்னு நியூஸ் சேனலில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் சர்ச்சில் முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுறாரு. திடீர்னு பார்க்கும்போது மசூதியில் போயிருக்காரு, கோயிலில் போயிருக்காரு. ஏன் திடீர்னு இந்த ஒரு பிரார்த்தனை, ஓட்டு நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையா, இல்லை அந்த மதம் சார்ந்தவர்களோட ஓட்டு கிடைக்கணுன்றதுனால பண்ணியிருக்காரா? 3 கோயிலுக்கு போயிருக்காரு இல்லைங்க. இப்போ 3 மதத்தை சேர்ந்தவர்கள் ஓட்டு வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை. அவர் வந்து எங்கேயாவது, நான் ஜோசப் விஜய் தான், நான் எங்கேயாவது நீங்கள் விஜய்ங்கிறது வந்து ஒரு கிறிஸ்டினுங்கிறது அரசியலுக்கு வந்து இப்போ தான் நிறைய பேருக்கே தெரியும். பட் அவர் எல்லாத்துக்குமே போவார். நீங்கள் பெரம்பூரில் போகும்போது கூட வீட்டு கூட ஒரு விபூதி வச்சு விட்டாங்க இல்லையா, ஒரு பெண்மணி வச்சு விட்டாங்க. அதை வச்சுட்டு தானே வெளில வந்தார். தூத்துக்குடியில் ஒரு தொண்டர் வந்து ஒரு சிலுவை செயின் ஒன்று கொடுத்தார், வாங்கி அன்பாக போட்டுக்கிட்டார். அப்புறம் முருகனுடைய இந்த வேல் தர்றாங்க போராட்டம்லாம், அதுவும் வாங்கிக்கிறாரு. ஸோ பாபாவை தர்றாங்க, பாபாவை கையிலேயே மடியிலே வச்சுட்டு வர்றாரு. அப்போது திருச்சியில் போகும்போது என்னென்னா, போகும்போது தேவாலயம் இருக்குது, அவங்களோட முறைப்படி முட்டி டோரில் ஓப்பன் பண்ண முட்டி போட்டு போய் வேண்டுதல் பண்ணிட்டு வர்றார். ஒவ்வொருத்தரும் ஒரு வேண்டுதல் இருக்கும். இப்போது கிறிஸ்துவராக இருந்தாலும் அவங்க முறைப்படி
அவங்க வேண்டுதல் பண்ணுவாங்க. அது முட்டி போட்டு போகிறதான் முறை. ரெண்டாவது முஸ்லீம் அவர்கள் தான் முக்காடு போட்டுட்டு வேண்டுதல் பண்ணுவாங்க. பட் இங்கே கிறிஸ்டினும் முக்காடு போட்டு தான் வேண்டுதல் பண்ணுவாங்க. அவங்க முட்டி போட்டே போவாங்க. இப்போ இந்துக்கள் வந்து ஏன் அந்த ஒரு இங்கே தேவாலயத்தில் போய் முட்டி போட்டே வேண்டுதல் பண்ணிட்டு வந்தார். மாஸ்க்கு போகிறாரு, அந்த தொப்பி போட்டார், பேசினார். அதே ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறாரு, சாஷ்டாங்கமாக கீழே விழுந்தார் இல்லையா. அதனால் அவரை பொறுத்த மட்டுமே விஜய் சொல்கிறது, நான் ஒரு இந்தியன், நான் ஒரு தமிழன். இதுதான் இங்கே மதம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு மதம் இருக்கும். அது எனக்கும் ஒரு மதம் இருக்குது, அவ்வளோதானே தவிர என்னை பிரித்து பார்க்கலைங்கிறார். அதை தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கைன்றது அவ்வளோ இருக்குன்றது இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு எப்பவுமே இருக்குது. சில பேருக்கு இருக்கிறது தெரியாது, அது வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இப்போ எலெக்ஷனில் போகிறதுனால, போராட்டங்கள் போகிறதுனால உங்களுக்கு வெளியில் தெரியுது, அவ்வளோதான். பட் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க யாருமே கிடையாது. இதே கமல்ஹாசன் கூட என்ன சொல்கிறாரு, கடவுள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கடவுள் இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாரு. பட் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, உணர்ந்தவர்களுக்கு கடவுள் இருக்குது, ஒரு சக்தி ஒன்று இயங்குது, அது எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு. ஸோ விஜய் வந்து போகிறாரு, எங்கே வேண்டுதல் வேண்டுதல் பண்ணுறாரு, அவ்வளோதான். கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா நம்மளே பார்த்துப்போம், விஜயை போட்டு நிறைய விமர்சனம். விஜய் வந்து இறந்தவங்களோட வீட்டுக்கு போய் பார்க்கல, எந்த இடத்துக்கும் போக மாட்டாரு, அடுக்கடுக்காக வரமாட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் டிவிகே சைட்லேருந்து வந்த பதில், போனால் கூட்டம் திரும்பியும் கூடிடும், ஆட்கள் சேர்க்குறாங்க அப்படி. இப்போ கொஞ்சம் நல்லா பார்க்கும்போது விஜய் வீட்டுக்கு போகிறாரு, வாசலில் நிற்கிறாரு, உட்கார்றாரு, எல்லா இடத்துக்குமே போகிறாரு. அப்போ இவ்வளோ நாள் எங்கே போச்சு இந்த ஒரு விஷயம்லாம்? எலெக்ஷனுக்கு இந்த 3 நாளுக்கு முன்னாடி தான் இந்த விஷயம்லாம் விஜய் கிட்ட இருந்து வருமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குல்ல சார்? இல்லைம்மா, அந்த சூழ்நிலைக்கு அவர் போகணுன்னு தான் திருச்சி, கரூர்லேருந்து காரில் திருச்சி ஏர்போர்ட் வரும்போது தகவல் வந்துருச்சு, திரும்பி போகணுன்னு தான் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் போனால் மீண்டும் கூட்டம் அதிகம், ஒரு பிரச்சனை சந்திக்க முடியாதுன்னு சொல்லி காவல்துறை சொன்னதாக ஒரு தகவல் வருது. பட் என்ன அங்கே ஒன்று நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கரூர் மக்களை பார்க்காமல் சென்னை போக மாட்டேன்னு திருச்சியிலே ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியிருந்திருக்கலாம் விஜய் அவர்கள். அது செய்யாமல் விட்டுட்டார். செய்திருந்தால் சிறப்பாக இருக்கும். ஒரு அரசியல் பண்ண தெரியல அப்போது. பட் அவர் யதார்த்தமாக சரி கூட்டம் வந்து திரும்பி மக்களுக்கு ஏதோ விபத்து விட்டால் என்ன பண்ணுறது நோக்கத்தோடு நேராக புறப்பட்டு சென்னைக்கு வந்து அது மீண்டு வர்றதுக்கே 1 மாத காலகட்டம் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் அங்கே இருக்க 41 ஃபேமிலியை திரும்பி போய் பார்க்கணும்னா இன்னும் கூட்டம் வந்து சில அசமாக நடந்துட்டால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரே ஒரு தாட் தான். இங்கே வர வச்சு பார்த்த விஷயங்கள் நமக்கு இருக்காது. எல்லார் வீட்டு வாசல்லையும் போய் நிற்கிறேங்கிறார். இன்றைக்கு பாதுகாப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால போக முடியல அவரால். பட் இப்போ ஒரு 10 நாளாக காவல்துறையுடைய பாதுகாப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 500 போலீஸுக்கு மேலே விறுவிறுக்க எல்லா யூனிஃபார்ம் நனைஞ்சு போயிருக்கு. அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க விஜய் அவர்களுக்கு இல்லையா. நம்ம அதையும் நம்ம பாராட்டி தான் தீரணும். ஸோ அதனால் சில சந்தர்ப்பம், சில சூழ்நிலைகள் மக்களுக்கு இடையூறு வந்துடக்கூடாதுன்றதுனால தான் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கூட பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன்றாரு. 6 மணிக்கு எல்லாம் வேலைக்கு போனவங்க 6:30 7 மணி ஆனால் துப்புன்னு வந்துடுவாங்க. வேலைக்கு போகிறவங்களாம் வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்துட்டாங்க. திரும்பி கூட்டம் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? இல்லை பகலில் அடிக்கிற வெயிலில் வந்து கருத்து போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றார். இப்போ மற்றவர்கள் பாருங்கள், காலையில் வந்து கரெக்டாக ஒரு 7 மணிக்கு போனால் 10-10:30 பிரச்சாரம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. திரும்பி ஒரு 5 மணிக்கு மேலே தான் பிரச்சாரத்து நைட்டு வரைக்கும் போகிறாங்க. பட் அவர்களுக்கு கூட்டம் அது மினிமம் என்ன வருதோ அதான் வருது. விஜய்க்கு சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டம் வருது. ஸோ இப்போ பாருங்கள், காலையில் வண்டலூர் வழியாக திருவள்ளூர் போகிறேன்ட்டு போனார், கூட்டத்தை அல்லாம் போதுது. உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? பேசுகிறதுக்கு 10 நிமிஷம் கூட பேச மாட்டேன்றாரு. பேசலான்னா வாய்ப்பு இல்லை, இந்த இடத்துல தான் நின்று பேசணுன்றாங்க. ஸோ ரோட் ஷோலையும் பேச முடியல. ரோட் ஷோவுக்கு பெர்மிஷன் சிலது தருது, சிலது தர முடியல. பட் சில இடங்கள் அதை கொடுத்த இடங்களுக்கு அவரால் போகவும் முடியல. ஸோ அதனால் நம்ம இந்த கரூர் சம்பவத்தை ஒப்பிட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறாரு, அதனால் ஏன் இப்போ போகல அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே ஒரு சூழ்நிலைகள் காலம் மாறும். இதே விஜய் கரூருக்கு மீண்டும் போவார். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக போவார், கரூர் மக்களை பார்ப்பார். மக்கள் யாருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்களோ தெரியாது, யாரு கொடுத்தாலுமே சிறப்பு தான். பட் இவர் வந்து வெற்றியை கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். மக்கள் தான் தீர்மானிக்கணும். எப்படி இருந்தாலுமே கரூர் மக்களை போய் சந்திப்பார். இன்றைக்கி போகிறாரு அப்படின்னா சூழ்நிலைகள் இப்போ கூட நிறைய வீட்டுகளுக்கு போக முடியல, அவர்னால இறங்கி போக முடியல. இறங்கணுன்னா கூட்டம் வருது. பெரம்பூரில் மட்டும்தான் ஒரு 2 வீட்டுக்கு போனார். பட் அவர் தொகுதினால அந்த கோலம் போட கோலம் போட்டாங்க, நிர்வாகிகள் வீட்டுக்கு போனார், பக்கத்தில் வந்தாங்க. ஒரு குழந்தைய எடுத்து நேற்று கூட திருச்சியில் வந்து தோலில் தூக்கி வச்சு நம்ம கொஞ்சம் தான் முடிஞ்சுது. ஒரு கப்பல் கல்யாணம் பண்ணிட்டு டக்குன்னு வர்றாங்க, உடனடியாக கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவர் நிற்கிற அந்த எஸ்கலேட்டரில் மேலே போய் அங்கே நின்று வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புகிறாரு. ஸோ பாதுகாப்புங்கிறது வந்து விஜய் போகிறதுக்கு மக்களுக்காக நான் இறங்கி போகாமல் இருக்கின்றார்.
ஸோ ரிசல்ட் வரட்டும், வந்ததுக்கு பிறகு இறங்கி போவார். டிவிக்கு சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.